கிருஷ்ணா பிறந்தது 43ஆம் வருஷம், 1943ஆம் வருஷம். அப்புறம் நான் வந்து எங்கள் கல்யாணம் போது அவனுக்கு 9 வயசு. அப்போது நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி நான் மெட்ராஸ் வந்துட்டேன். அப்புறம் ஸ்கூல் டேஸ் பற்றி எனக்கு ஒன்றும் டச் இல்லாத போயிடுது. அப்புறம் லைலா காலேஜில் வந்து ஜாயின் பண்ண அப்புறம் அடிக்கடி இப்போ சனி ஞாயிறுலாம் ஆற்றுக்கு வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி அண்ணா ரொம்ப நல்லா பழகிட்டு பண்ணிட்டு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கச்ச கூட எல்லா பெரியவாக்கிட்ட இல்லாமல் மரியாதையாக ரொம்ப நல்லா பேசிட்டு அந்த மாதிரி பழகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் எல்லாரோடையுமே சிஸ்டர்ஸ்கிட்டையும் பிரதர்ஸ்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் எல்லாருக்கிட்டும் ஒரு பாசத்தோடையும் ஒரு அன்போட மரியாதையோட நல்லா பழகிட்டு ஒரு அடக்கம், அது வந்து வெளியிலே தெரியாத மாதிரி அடக்கமாக இருக்கும். பெருமாளோட பக்தியும் சொல்லவே வேண்டாம். எங்கள் அப்பா மாதிரி அவனுக்கும் பெருமாள் பக்தியும் ஜாஸ்தி. இப்படிப்பட்ட தம்பி வந்து எங்களுக்கெல்லாம் பிறந்தா இருந்தது எங்கள் கூட பிறந்தது எங்களோட அதிர்ஷ்டம் நாங்கள் சொல்லிக்கணும். ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது. மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அக்கா தம்பிகள் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பாசத்தோட ஒரு இதுக்காக இருக்கிறாங்க. வெளியில் வந்து அவனுக்கு ஒன்றுமே வெளியே அவனோட இதை பற்றி தெரியாது. ஆடம்பரமோ அவன் தன்னால் இந்த மாதிரி நடக்கிறது அந்த பெருமையோ அது இது மாதிரிலாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கும் ரொம்ப பெருமையாகவே இருக்குது. சந்திராவும் வந்து இந்த மாதிரி வந்து கூட இருந்து அவளும் கூட அனுசரிச்சுண்டு அவனுக்கு சரியாக ஒத்தாசை பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறதுனால குடும்பம் வந்து நல்ல ஒத்துமையாக இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஒத்துமையாக எல்லாத்துக்கும் பண்ணிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த மாதிரி எல்லா பிரதர்ஸ் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கா. அதே மாதிரி எல்லாம் இன்னைக்கும் இன்னுமே நல்லா இருக்கணும். அதுக்கு பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும். எல்லாருக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள்.